என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாஸ் பரிவார வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு வணங்கி வரவேற்கின்றேன். முதலில் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இன்னும் ஓராண்டு காலம் எங்களை இந்த பொறுப்பிலே தொடர வேண்டும் என்று ஒருமனதாக நீங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றிய உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன். என்னை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்கும் நான் இருப்பவன் அல்ல. என் மீது பாசத்திலும் அன்பை வைத்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதைவிட என் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அந்த நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது. உங்களை பொறுப்புடன் கடமையுடன் நான் வழி நடத்துவேன். நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நம்முடைய வழிகாட்டி. அவர்தான் எல்லாம். நம் இயக்கம், நம் கட்சி, இந்த சமுதாயம், அவருடைய கொள்கைகளை நாம் பின்பற்றுகின்றோம். மருத்துவர் ஐயாவுடைய பல லட்சியங்கள், பல கனவுகள், அதை நாம் எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம். அதில் மிக முக்கியமானது வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு வேண்டும். தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். அந்த அடிப்படையிலே அனைத்து நிலை சமுதாயங்களுக்கும், குறிப்பாக பின்தங்கிய நிலையில் உள்ள சமுதாயங்களுக்கு சமூக நீதி பெற வேண்டும், இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற நோக்கம் மருத்துவர் ஐயாவுடைய லட்சிய கனவு. அதுபோன்ற கனவுகள் எல்லாம் நாம் இணைந்து நாம் நிறைவேற்றுவோம். இந்த பொதுக்குழுவிலே பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் முக்கியமான தீர்மானம் அரசியல் தீர்மானம். இந்த அரசியல் தீர்மானத்தில் முக்கிய முடிவை நாம் எடுத்திருக்கின்றோம். அதில் ஒன்று தெளிவாக இந்த தீர்மானம் இந்த பொதுக்குழு வாயிலாக நாம் சொல்லியிருக்கின்றோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக அரசை வெளியேற்றுவோம். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று அரசியல் தீர்மானத்தை ஒருவனதாக நாம் நிறைவேற்றியிருக்கின்றோம். நமக்கு 2 இலக்குகள் இருக்கிறது. ஒன்று, யார் வர வேண்டும், அடுத்தது யார் வரக்கூடாது. இப்பொழுது நம்முடைய ஒரு இலக்கு யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தெளிவுபடுத்திவிட்டோம், முடிவாக இருக்கின்றோம். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று அதை நாம் தெளிவாக இருக்கின்றோம். அதைத்தான் நான் இந்த நடைமுறையில் திருத்தருவாக வீதி வீதியாக சொல்லி வருகின்றேன். இவர்கள் வரக்கூடாது, திமுக வரக்கூடாது, திமுக மீண்டும் வரக்கூடாது. இது தெளிவாக இருக்கின்றோம். அடுத்தது யார் வர வேண்டும், அது முக்கியமானது. இதை இன்னும் ஒரு சிறு காலத்திலே நாம் முடிவு செய்வோம். நல்ல ஒரு கூட்டணியை அமைப்போம், மெகா கூட்டணியை அமைப்போம், நாம் ஆட்சிக்கு வருவோம். அதில் இன்னும் ஒரு சில காலத்திலே அது நடைபெறும். உங்கள் மனதிலே என்ன தோன்றுகிறது என்று எனக்கு நன்றாக தெரியும். உங்களுடைய விருப்பப்படியைத்தான் அந்த கூட்டணியை நாம் அமைப்போம். எனக்கு முன்பு
பேசியவர்கள் ஒரு சிலர் சொன்னார்கள், தமிழ்நாட்டிலே நம்முடைய வாக்கு விகிதம் 6 விழுக்காடு 7 விழுக்காடு. ஆனால் அந்த நேரத்தில் நாம் கூட்டணிக்கு சென்று ஒரு காரணத்தால் தான் அவ்வளவுதான் நாம் பெற முடிந்தது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, இப்போ இந்தியாவிலே தேசிய அளவில் மொத்தம் 100 விழுக்காடு எடுத்துக்கொண்டால் திமுக அதில் 1.25 விழுக்காடு வாக்குகளை தான் திமுக பெற்றிருக்கிறது. தேசிய அளவில் நீ பார்த்தீர்கள் என்றால் திமுக வெறும் 1.25 வாக்குகள் தான் பெற்றிருக்கிறது, 1.25% வாக்குகள் தான் பெற்றிருக்கிறது. ஆனால் ஒரு மாநிலத்தை ஆளுகின்ற திமுக 40 எம்பிக்கள் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த சதவீதத்தை பற்றி பெரிதாக நீங்கள் அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம். அதேதான் பாட்டாளி மக்கள் கட்சியும் 6 விழுக்காடு 7 விழுக்காடு என்றால் நம்முடைய வாக்கு நெருக்கத்தில் இருக்கிறது. ஒட்டுமொத்தம் மக்கள் வாக்களித்தால் நிச்சயமாக நாம் 40, 50, 60 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தால் நாம் ஆட்சி நம்முடைய ஆட்சி தான். இது எத்தனையோ உதாரணங்கள் இந்தியாவில் இருக்கிறது. அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். நம்மேல் முதலில் நாம் நம்பிக்கை இருக்க வேண்டும். வருகின்ற அடுத்த ஒரு 6 மாத காலம் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும், ஒற்றுமையாக உழைக்க வேண்டும், நம்பிக்கையோடு உழைக்க வேண்டும். இந்த வேளையில எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பெருந்தலைவர்கள், சேர்மன் இந்த மேடையில் மட்டுமல்ல இங்கே இருக்கின்றீர்கள். இவர்கள் யாரும் நாம் இயக்கத்தில் சேர்கின்ற நேரத்தில் இதை நான் எம்பி ஆவேன், எம்எல்ஏ ஆவேன், சேர்மன் ஆவேன், மந்திரி ஆவேன் அந்த நோக்கத்திலே யாரும் வரல. எல்லோரும் மருத்துவர் ஐயா அவர்கள் நம்மை அழைத்தார். அவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கை அவர்கள் பிடித்த காரணத்தால் ஐயா அவர்கள் வழியிலே அவர்கள் இணைத்துக் கொண்டார்கள். அந்த பயணத்தில் அவர்களும் கலந்து கொண்டார்கள். இன்று அந்த பயணம் தொடரும். மீண்டும் நான் சொல்கின்றேன், நம்முடைய வழிகாட்டி ஐயா அவர்கள் தான், நம்முடைய குலதெய்வம் ஐயா அவர்கள் தான். ஐயா அவர்கள் உருவத்திலே இங்கே இல்லை என்றாலும் உள்ளத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இங்கே நிரந்தரமாக ஒரு நாற்காலி இருக்கிறது. இது ஐயாவுடைய நாற்காலி. ஐயா நம்முடைய நிறுவனர், அது மாற்று கருத்து கிடையாது. அதே வேளையிலே பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்காக நான் ஆசைப்படுவதும் கிடையாது. என்னை தெரிந்தவர்கள் நன்றாக தெரியும். இன்று காலத்தின் கட்டாயத்திற்காக உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக இங்கே உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன்.